close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us. Welcome to Technical Gopiji. Subscribe பண்ணுங்க, பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணுங்க. Thank you. வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும், சோத்ரம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Whirlpool ஏர் கண்டிஷன் 1.5 டன் எலிகன்ஸ் கோரல் ரெட் மாடல் நம்பர் SAR 18K21E0. நீங்கள் இப்போ அவுட்டோர் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரீலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கீழே சன்ஷேட்லேருந்து இப்போது மாடிக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ தான் நீங்கள் அவுட்டோர் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கீழே சன்ஷேட்டில் இருக்குது. ஸோ சர்வீஸ் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டம் ஃபுல்லாகவே த்ரூ பிடிக்கிற ஸ்டேஜ் போயிட்டு இருந்தது. அதுவும் இது எல்பேண்ட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம 3 ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று அவுட்டோர் எடுத்து மேலே ஷிஃப்ட் பண்ணுறோம். ரெண்டாவது அது மேலே இருக்கிற பைப் மேலே காப்பர் பைப் மேலே இருக்கிற ஸ்லீவ் மாற்றிருக்கோம். மூணாவது ஃபுல் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அதிலே யூபேண்ட் எப்படி போட்டு நம்ம இந்த ஒர்க் முடிச்சிருக்கோன்றதை பாருங்கள். ஸோ வாங்க வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். மெயினாக இது R22 கேஸ் இது. ஸோ இது Whirlpool. இந்த மாடல் 2016 லாஸ்ட்டில் இவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் அது இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருக்கனால ஸோ ஒவ்வொரு டைம் சர்வீஸ்க்கு முடியலன்ட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இது நம்ம ரீலோகேட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து கழட்டி மேலே ஸ்டாண்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். வாங்க பாருங்கள். இதுதான் எல்பேண்ட் இது. ஸோ இது எல்பேண்ட் போட்டிருக்கிறவங்க இது நம்ம யூபேண்ட் போட்டு நம்ம மேலே லேஅவுட் பண்ண போகிறோம் பைப் லைனை. ஸோ வாங்க பார்க்கலாம். இது மேல் போர்ஷன் பார்த்துருக்கீங்க. ஜாயிண்ட் 1/2 இன்ச்சு கோட்டர் பைப் ஸ்லீவ் மாற்றிருக்கோம். இதுதான் காப்பர் பைப். இது 1/2 இன்ச்சு கோட்டர். இது மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா SAR 18K21E0. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1/2 இன்ச் கைட்டியாச்சு டம்மி போட்டுட்டோம். இப்போ 1/2 இன்ச்சில் 3/8 பைப் அந்த எல்பேண்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது 3/8 இன்டீரியர் ஸ்ப்ரிங் போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள் ஸ்ட்ரைட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பொசிஷனில் தான் நம்ம ஃப்யூச்சர்லேயும் அதே மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ பைப் மட்டும் யூபேண்ட் போட போகிறோம். ஸோ இதை டம்மி போட்டுட்டு இப்போ இண்டோரை உள்ள ரூமில் இருந்து இப்போது எடுத்துடலாம். ஸோ எடுத்துகிட்டு ஃபுல் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆல்ரெடி ஃபுல் சர்வீஸ் பார்த்துட்டிங்க. இதுதான் ட்ரைன் வாஷ் இது. ஸோ ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம வினைல் டைப் பண்ணிவிட்டு ட்ரைன் வாஷ் முக்கா கார்டன் வாஷ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது புது ட்ரைன் வாஷ் கிடைக்கும். பட் இருந்தாலும் இது நம்ம பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுவும் பைப் லைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோம் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு இருந்தது. இப்போ வினைல் டேப் போட்டு பண்ணியாச்சு. இப்போ இண்டோர் ரெடி. ஸோ இப்போ இண்டோர் ரூம்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவுட்டோர் ஒர்க் நம்ம கண்டினியூ பண்ணலாம். வாங்க. இப்போ பாருங்கள் இண்டோர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிஃபோர் இருந்ததுக்கும் ஆஃப்டர் இருந்ததுக்கும் ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம பைப் லைன் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பைப் லைன் எடுத்துகிட்டு நம்ம அவுட்டோர் மேலே ஷிஃப்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இப்போ பாருங்கள் பைப் லைன் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ஸ்லீவ் எல்லாம் பழைசு பாருங்கள். இப்போ அவுட்டோர் எடுத்து மேலே வச்சாச்சு. 2 லெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஆகிட்ருக்கும். கீழே அந்த ஃபங்கஸ் ஃபுல்லாகவே இருக்கும் பாருங்கள். அது ஃபுல்லாக அயனுடைய ஃபங்கஸ் தான் அது. ஸோ இப்போ தம்பி ஃபுல் அண்ட் ஃபுல்லு காப்பர் பைப்பை ஸ்லீவ் பழைய ஸ்லீவ் எல்லாமே எடுத்துடுறாரு. ஸோ எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா புது ஸ்லீவ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பைப் யூபேண்ட் போட போகிறோம். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 1/2 இன்ச்சு ஸ்ப்ரிங் பிரிண்ட் 2 யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று இன்டீரியர், ஒன்று அவுட்டர். பைப்புக்கு மேலே போடுறது அவுட்டர்னு சொல்லுவோம். அது பாருங்கள் மேலே இருக்குது. ஸோ இன்டீரியர் உள்ள ஒரு ஸ்ப்ரிங் போயிருக்கு பாருங்கள். இப்போ எல்பேண்ட் போட்டுட்டோம். இப்போ இதே எல்பேண்டை யூபேண்டாக மாற்றுறோம். ஸோ இது காப்பர், பழைய காப்பர் இது. ஸோ அதனால் பெண்டர் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி டைமில் நாங்கள் மோஸ்ட்லி இதை டெய்லி போடுறதுனால எங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் தெரியுன்றதுனால நாங்கள் ஒரு டேமேஜும் வராது. மோஸ்ட்லி இந்த இன்டீரியர் அவுட்டர் ஸ்ப்ரிங் போடுறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள். ஸோ ஈஸியாக இருக்கும். இப்போ இன்டீரியரில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அவுட்டரில் ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள். இது யூபேண்ட் சிம்பிளாக இது பண்ணிக்கலாம். இப்போ 90 டிகிரி ஃபுல்லாகவே ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது ஃப்யூச்சரில் நம்ம திருப்பியும் பாருங்கள் டேமேஜே இல்லை. ஸோ பைப் லைன் பாருங்கள். இதுக்கு மேலே இப்போ ஸ்லீவ் வந்துடும். ஸோ ஸ்லீவ் இருக்கும்பொழுது நம்மளுக்கு தெரியாது. அதனால் பைப் லைன் கரெக்டாக போட்டிருக்கோம் பாருங்கள். இது மாதிரி இன்டீரியர் ஸ்ப்ரிங் இது தான் 1/2 இன்ச்சு இன்டீரியர் ஸ்ப்ரிங். இப்போ பாருங்கள் யூபேண்ட் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ மழை தண்ணி வந்தால் கூட நம்மளுக்கு
வால் வந்து ஃபங்கஸே ஆகாது, ஷூராக சொல்கிறேன். இது வந்து மழை தண்ணி வராமல் அளவுக்கு ஒன்று பண்ணுறோம். அது வந்து அந்த டெக்னிக்கல் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஒர்க் பண்ணுறது வந்து தெரியும். ஸோ பாருங்கள், இப்போது ஒரே ஒரு எங்கேயுமே ட்விஸ்டாக இருக்காது. ஸோ இதுதான் வந்து இன்டீரியர் அவுட்டர் ஸ்ப்ரிங் போடணும். மோஸ்ட்லி அவுட்டர் ஸ்ப்ரிங் வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இன்டீரியரும் போட்டாச்சுன்னா பர்ஃபெக்ஷனாக இருக்கும். பாருங்கள், இப்போ யூபென் வந்து ஆகிடுச்சு. இப்போது ஸ்லீவ் வந்து 9mm ஸ்லீவ் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் 6mm இருக்குது, பட் 9mm ஸ்லீவ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வினைல் டேப்பு, இப்போ குவார்டர் பைப்பும் வந்து லேஅவுட் பண்ணுவோம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து 9 inch ஸ்லீவ் போட்டிருக்கோம். இப்போது 1/2 inch குவார்டர் ரெண்டுமே வந்து டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி வினைல் டேப் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா டைட் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேஅவுட் பண்ணியாச்சு. குவார்டர் 1/2 inch பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யூ பெண்ட் இது. பிஃபோர் இருந்தது எல் பெண்ட் இருந்தது, இப்போ நம்ம யூ பெண்ட் போட்டிருக்கோம். ஸோ வினைல் டேப் பண்ணியாச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். இப்போ திருப்பி மேலே எடுத்துகிட்டு போகணும். ஃபுல்லாகவே ஃபினிஷ் டைமில் உங்களுக்கு தெரியும். ஸோ மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. பைப் வந்து இப்போ அவுட்டோர் எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அந்த இடத்துக்கு அது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ பாருங்கள், கீழே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அவுட்ருக்கு வந்து அவுட்டோர் ஸ்டாண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் பாருங்கள், 12mm இது ஹேங்கர் பாஸ்னர் வந்து 2 நெட் போட்டிருக்கேன். மவுத் வந்து மேலே இருக்க ஹெட் வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்காக. இது வந்து இன்னொரு டைம் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ நீங்கள் வேணும்னா நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டோர் ஸ்டாண்ட் மட்டும் எப்படி லேஅவுட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது ஹேமர்லேருந்து மாற்றிட்டேன் ட்ரில்லுக்கு. இது வந்து சாஃப்ட் ட்ரில் இது. ஸோ நெட்டை டைப் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கோம். இது கொடுத்தவர் வந்து ரஞ்சித் சார்னு எனக்கு கொடுத்துருந்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது. ஸோ பாருங்கள், ட்ரில் பிட்டில் வந்து நம்ம 12-13 ஸ்பேனர் போடலாம். பட் இது வந்து அட்வான்ஸாக வந்து பண்ணியிருக்கோம். இப்போ மெஷர்மெண்ட் பாருங்கள். ஸோ நான் வந்து எப்போவுமே ரைட் லெஃப்ட் வந்து இருக்கும். அது நான் லெஃப்ட் எப்போவுமே ஒரே ஒரு 1/2 inch கம்மியாக தான் வைப்பேன். அது இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஸ்பெசிஃபிகேஷனாக உங்களுக்கு காட்டுறேன் அது ஏன் வைக்கிறேன்றது. பாருங்கள், இப்போ ஸ்டாண்ட் வந்து மெஷர் வந்து கரெக்டாக 21.5 inches. ஸோ லெக் வந்து உக்காச்சு. இது வந்து ஸ்பிரிட் லெவல்லையும் பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரெயிட்டும் பார்ப்போம், ஹரிசாண்டலும் பார்ப்போம், வெர்டிகல் பார்ப்போம். ஸோ இப்போ பைப்லைன் லேஅவுட் பண்ணியாச்சு. பாருங்கள், அவுட்டோர் வாஷ் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி வேக்கம் ஓடிட்டு இருக்கும்போது நாங்கள் மோஸ்ட்லி வந்து அந்த டைமை வந்து இதில் யூஸ் பண்ணிக்குவோம். பாருங்கள், ஃபுல் ஃபங்கஸ் ஆகிட்டுருக்கு. கண்டென்சர் காயில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்கஸ் ஆகிருக்கு. ஸோ கீழே வந்து அதோடைய பேஸ் பாருங்கள், கெப்பாசிட்டர் லைட்டாக வீக்காக இருக்குது. ஆயில் வந்து சொட்டிங் ஆகிருக்கு. ஸோ அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், 1/4 inch வந்து நம்ம வந்து டஃப்லான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஆன் பண்ணிடுறோம். வேக்கம் பம்ப் வந்து ஆன் பண்ணிவிட்டு இப்போ 0ல் இருந்து பாருங்கள், இது வந்து 15 to 10 minutes வந்து ஓடிட்டுருக்கு. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள், கெப்பாசிட்டி வந்து வீக்காக இருக்குது. ஸோ அது கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஃபேன் மோட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதை வந்து கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அவுட்டோர் வந்து வாஷ் பண்ணுறோம். ப்ரெஷர் பம்பில் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப சேஃப்டியாக ஒர்க் பண்ணணும். மற்ற வேறு யாருன்னா யூஸ் பண்ணுறதா இருந்தால் இப்படி டேரெக்டாக அடிக்கக்கூடாது. இது வந்து நாங்கள் இன்டீரியரில் வந்து கிளாத் அண்டு பாலித்தீனில் வந்து இது பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அவுட்டோர் வாஷ் பண்ணுறது பாருங்கள், கீழே பேஸ்லேருந்து எவ்வளோ வருது பாருங்கள் டஸ்ட்டு. ஸோ அவுட்டோர் வாஷ் பண்ண தான் கம்ப்ரஸர் கூலிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ லாங் லைஃபாக வரும். கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு ஹை டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஆகாது. அவுட்டோர் மோஸ்ட்லி வாஷ் பண்ணாலும், பட் மழை தண்ணி பட்டுதுன்னா அதுவே வாஷ் ஆகிடும். பட் மழை பெய்யாத டைமில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இயர்லியாச்சும் ஒரு டைம் அவுட்டோர் வாஷ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கம்ப்ரஸர் சேஃப்டியாக இருக்கும். பாருங்கள், ஸோ எல்லாமே இப்போது வாஷ் பண்ண பிறகு ரொம்ப க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது கெப்பாசிட்டரும் கரெக்டாக இது பண்ணியாச்சு. கெப்பாசிட்டர் ஓகே, இப்போ மைனஸ் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ வேக்கம் ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கேஸ் ஃபில் இது பண்ணியாச்சு. டாப்அப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போது. ஸோ வினைல் டைப் பண்ணி இப்போ ஃபினிஷிங்கில் இருக்குது. ஒயரிங் லேஅவுட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கு பாருங்கள், மழை தண்ணி வந்தால் கூட அந்த யூபென் ஒயரை வந்து நாங்கள் வந்து கரெக்டாக 2 inch வந்து நாங்கள் கீழே இறக்கியிருக்கோம் பாருங்கள். இதுதான் வந்து மழை தண்ணி மோஸ்ட்லி அங்கேருந்து மேலே வந்தால் கூட இங்கேயே வந்து கரெக்டாக ட்ராப் வந்து விழுந்துடும். ஸோ நம்ம இண்டோருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஏற்கனவே ஃபங்கஸ் ஆகிருக்கு. ஸோ பாருங்கள், இதுக்கப்புறமா அது வாஷ் பண்ணிவிட்டோம். இதுக்கப்புறமா மழை தண்ணி படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. யூபென் வந்து
கீழே ஒயர்லேயும் யூ பெண்ட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் இது. ஸோ பழைய இருந்த இடம் இப்போ வாட்டர் சோட்டிங் பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ உள்ள கூலிங் பக்காவாக இருக்குது. ஸோ டெக்னிக்கல் கோபிஜி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மெயின் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து இது பண்ணுங்கள் பாருங்கள். ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணி இப்போ அவுட்டோர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ டெக்னிக்கல் கோபிஜிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நிறைய பேர் ஃப்ளாரிங்லாம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். ஸோ நான் அது கண்டிப்பாக உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ மெயினாக சேஃப்டியாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த டைமில் சேஃப்டியாக ஒர்க் பண்ணுறது ரொம்ப இது. ஃபஸ்ட் டைம் வந்து டெக்னிக்கல் கோபிஜி பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் என்னுடைய வீடியோ டே பை டே போடும்பொழுது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். தேங்க்யூ.